சில்லி பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சந்தோஷ் வியூஸ். ஸோ இன்றைக்கு நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் கிட்ட தான் வந்து நிற்கிறோம். ஸோ நல்லூருக்கு ஏன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் பவன். ஸோ பார்த்தீங்கன்னா சைவ ரெஸ்டாரண்ட் உண்டு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் வந்திருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் அதாச்சும் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு செய்வாங்க. காலை சாப்பாடும் இருக்குது, ஈவினிங் சாப்பாடும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான சாப்பாடு இங்கே இருக்கும். ஸோ உள்ளுக்கு போய் நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வைக்கிறது கூட கடமை. ஸோ வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் உள்ளுக்குள்ள. ஸோ இதுதான் அவங்களோட வாசல். ஸோ உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்க வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ உள்ளுக்க தான் இருக்கிறோம். ஸோ பின்னிக்கு இருக்கிற படங்கள்லாம் காட்டுறவங்க பாருங்க. ஓகே, படங்களை பாருங்க, வேறு லெவலாக இருக்குது. ஒரு பாட்டி புட்டை வச்சிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு படம் இருக்குது, இடியப்பம் வைக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ உள்ளவங்களுக்கு மெனு கார்டு காட்ட போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அவங்களோட மெனு கார்டு. ஸோ உங்களுக்கு படிவாக காட்டுறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் அவங்களோட மெனு கார்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது, அப்புறம் ஹாட் காஃபி, அப்புறம் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, ஒனியன் வடை, அப்புறம் ப்ளெயின் தோசை, பெப்பர் தோசை, கல் தோசை எல்லாமே இருக்குது. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஓரெல்லாம் இருக்குது. அப்புறம் டின்னர் பார்த்தீங்கன்னா கொத்து இருக்குது, 200 ரூபா. அப்புறம் சில்லி பரோட்டா இருக்குது, அப்புறம் பூரி இருக்குது, இட்லி இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஃபியெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ சாப்பாடு வகை எல்லாத்துக்கும் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ப்ரைஸ்னு தெரியும், அவங்கள தான் கேட்கணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மசாலா தோசையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா, அதுக்கப்புறம் குண்டு தோசை. ஸோ இது 3மே இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஸோ அவங்க எப்படி செய்கிறாங்க, ஸோ எப்படி செய்கிறாங்க அதையும் பார்க்கலாம். வாங்க. பார்த்திங்கன்னா இப்போ உள்ளுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ மைசூர் மசாலா தோசை போட போகிறாங்க. ஸோ அது உங்களுக்கு காட்டுறோம். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட்டு போட போகிறது பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா போட போகிறேன். ஸோ அதுவும் காட்டுறோம். ஓகே, நெய் தோசை ஆர்டர் பண்ணிடணும். ஸோ அது செய்ய போகிறாரு. ஸோ அதையும் பார்க்கலாம். ஓகே, நெய் தானே, நெய். அவங்களோட மைசூர் மசாலா தோசை வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது சாம்பார், இது சம்பல், சம்பல் வச்சுக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா சம்பல் வச்சுக்காங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப முருகை கொண்டு வந்திருக்காங்க. சம்பளோட டேஸ்ட் பண்ணலாம். ஸ்வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், மசாலாலாம் தெரியுது. சூப்பராக இருக்கு. தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப முறுமுறுன்னு இருக்குது. சாப்பிட ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. கஷ்டப்பட்டுலாம் பிக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக பிக்குது. பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா. ஸோ அதுவும் வந்துட்டு ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களோட சில்லி பரோட்டா. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ ரெண்டாவது சில்லி பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சோஸுன்ற வாசம் தான் பெஸ்ட்டுக்கு தெரியுது. ஸோ நிறைய சோஸ் விட்ருக்காங்க.
குத்தி சாப்பிட்றது அள்ளி சாப்பிட்றேன்னு தெரியல, பட் ஏதோ மாதிரி சாப்பிடலாம். சில்லி, கட்டைத்தூள், சோஸு, கறியெல்லாம் போட்டு ரொம்ப அவ்வளோ கொஞ்சம் பைசியாக இருந்தால் பட் நல்லாயிருக்கு. சோஸ் பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டாவில் பார்த்திங்கன்னா சோஸ் கொஞ்சம் கூட விட்டாங்க போல இருக்குது. வேறு இப்படி தானோ தெரியலை, பட் நான் இதுக்கு நான் சாப்பிட்டதில்லை. பட் சோஸுன்ற டேஸ்ட்டு, சோஸுன வாசம் மட்டும் கொஞ்சம் கூடமாக தெரியுது. பட் அதுக்கேற்ற மாதிரி சில்லிக்கு ஏற்ற மாதிரி காரமும் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இருக்குது. ப்ளஸ் அந்த சோஸுன்ற இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கூடவாக தெரியுது. பட் எப்படி இருக்கும் தெரியல, பட் சோஸுன்ற இது நல்லா கூட இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருக்குது. சோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்குது. அவ்வளோ உரைக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ உரைக்குது. பட் லைட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பச்சை மிளகா கடிச்சு விட்டுட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப உரைக்குது. இப்போ நெய் தோசை சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, அதுவும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறம் சம்பளம் இருக்குது. படுக்க போட்டுக்கலாம். சம்பளோட போட்டு சாப்பிடலாம். தேங்காய் பூ போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி சாம்பல் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப முருக பண்ணுங்க. தண்ணி சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இப்படி எடுத்து அது ரொம்ப பிடிக்கும். வேறு மிகவும் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா மூணும் சாப்பிட்டோம். இப்போ ஃபினிஷிங் டச் பார்த்தீங்கன்னா நெஸ்காஃபி. ஸோ குடிக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா மைசூர் தோசை பார்த்திங்கன்னா, அப்புறம் சில்லி பரோட்டா, அதுக்கப்புறம் நெய் தோசை. ஸோ மூணுமே சாப்பிட்டோம். ஸோ மூணுமே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு தான் ப்ரைஸ். பார்த்திங்கன்னா மைசூர் மசாலா தோசை பார்த்திங்கன்னா 300, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா பார்த்திங்கன்னா 200. நெய் தோசை எதுவும் தெரியல, பட் அதில் போடலை நெய் தோசை இதில் தெரியும். நெய் தோசை பார்த்திங்கன்னா ஆனால் எல்லாமே கம்மியான ப்ரைஸ் தான் இருக்குது. ஆனால் கம்மியான ப்ரைஸை பார்க்காதீங்க. பார்த்திங்கன்னா சாப்பாடு வேறு டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா மைசூர் மசாலா தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஃபேவரட். நீங்கள் நம்ம இந்த கடைக்கு வந்தால் ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாப்பிட போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி வந்து பாருங்கள். உங்களுக்கு மைசூர் மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும்னா ஸோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது.
ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா நல்லூர் பின்வீதி ரோட்டில் இருக்குது. ஸோ நல்லூர் பார்த்திங்கன்னா பின்வீதியில் பார்த்திங்கன்னா நல்லூர் பவன். ஸோ இதான் அந்த கடையின் பேர். ஸோ அது ரொம்ப ஒரு கடை தான். ஸோ அந்த சைவ ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே நல்லூர் கிட்ட வந்து சொல்ல எந்த கடையும் கேட்டாலும் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கடை. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து சந்திக்கலாம். ஓகே, பாய்.